சொல்றது ஐயோ யார் ஜெயிக்க போறாங்க அப்படியே மண்டே பிச்சுக்கிற ஒரு மொமெண்டா தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து யாராவது பிரெக்னென்ட் லேடிஸ் அப்புறம் ரொம்ப ஹார்ட் பேஷன்ஸ் அவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா மேட்சை பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான மேட்சா தான் இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே. ஆனா என்ன எப்பவும் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருவாங்க. ஆனா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. அவனா ஒரு சில பேர் வந்து தலை டோனின்னு சொல்லுவாங்க. தலை டோனி தான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு இந்த அளவுக்கு இது பண்ண முடியும். ஏன்னா தலை மட்டும் டீம்ல இருந்து ஆடலை, அவரு ஒரு இது பண்றாரு, ஓகே. 11 பேர் சேர்ந்து தான் விளாடுறாங்க. அப்படி இருக்கும்போது தலைன்னு மட்டும் பேசுறாங்க. அதுதான் ஒரு இது. டீம் ஹார்ட் ஒர்க். மும்பையோடலாம் மேட்ச் என்றைக்குமே ஈஸியாக இருக்காது, டெஃபினட்டாக ஈஸியாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மேட்ச்சில் இருக்கும். டெஃபினட்டாக இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இந்த சிஎஸ்கே மும்பை டெஃபினெட்லி வித்தவுட் ரோலர் கோஸ்டர் மேட்சாக தான் 100% இருக்கும். வித்தவுட் இந்த மாதிரி 80 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக மேட்ச் இருக்காது. ரெண்டு சைட்லேயுமே வெரி ஹை குவாலிட்டி இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அ வெரி த்ரில்லர் மேட்ச். அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே தான் சான்ஸ். அது இந்த மேட்ச் வந்து நம்ம ரோஹித் சர்மா அப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன்சி பண்ணல, சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்றாரு. ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போது. கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் வந்து இப்போ T20 வந்து அவர் தான் இந்தியாவுமே கேப்டன்சி பண்றாரு. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு வேற லெவல் மேட்சா இருக்க போது. நம்ம கரண்ட்ல இந்தியாவுக்கு விளையாடுற டாப் ஆர்டர் எல்லாருமே நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து மேட்ச் வந்து ஒரு அனல் பறக்கிற மேட்சா இருக்க போகுது. அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிதான். இஸ் a குட் லீடர். அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிதான். அவர் வந்து ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருந்து அவங்கள விளையாட விடுவாரு. கடைசியில தான் வருவாரு. அவர் எப்போ எந்த மேட்ச்லன்னா பாருங்க, சிஎஸ்கே ஆகட்டும், நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச் ஆகட்டும், லாஸ்ட்ல தான் வந்து அவருடைய வின்னிங் ஷாட்டே அங்கே லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல தான் அவருடைய டர்னிங் பாயிண்ட் இருக்கும். அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கிறதுனால அவர் வின் பண்ணி கொடுப்பாருன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் ஆகும். தோனி ஒரு டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனியர் ஃபிகர். ஒரு ஃப்ரான்ச்சைஸில் முதல் நாள்லேருந்தே இருந்த ஒரு மனுஷன். டெஃபினட்டாக ஒரு டீமில் இருக்கிறது ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு தான் சொன்னோம். அதுக்குன்னு அவர் இல்லைன்னா டீமால் ஜெயிக்க முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. டெஃபினட்டாக அந்த டீமுக்கு டேலண்ட் இருக்குது, பிளேயர்ஸ் இருக்காங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸும் டெஃபினெட்லி ஹேஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட். அது இல்லாமலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குன்னு அவர் இல்லாமலாம் ஜெயிக்க முடியும் டெஃபினட்டாக மேட்ச்லாம். ஒரு வந்து ஜடேஜா இருக்கா. அப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இப்போ அஸ்வின் வந்திருக்காரு. அஸ்வினுக்கும் அவருக்கு நல்ல ஃபார்மிங்ல இருக்காரு. நல்ல போலிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. அவருடைய டெக்னிக்ஸ் நல்லா இருக்குது. விக்கெட் தெரிஞ்சு சிஎஸ்கே மேட்சோட கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெறித்தனமான மேட்ச்சு, ரொம்ப ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிக்கிற மாதிரி கொண்டு போவாங்க கடைசி டைமில். அதனால வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக் டு நெக் மேட்ச் தெரிஞ்சு கண்டிப்பாக மும்பை தான். ஏன்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் 50-50 ஓவர்ஸில் ஃபைனல் மேட்ச்சில் தரமான சம்பவம் கொடுத்தாரு. ஸோ ஒரு 80+ ஸ்கோர் அடித்தார். அதிலே செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே இப்போ 6வது ட்ராஃபியாக மும்பைக்கு அடிக்கணும் தான் மேக்ஸிமம் பார்ப்பாரு. அது இல்லாமல் என்ன டீமில் என்ன ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா நம்ம பும்ரா இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வேறு சிஎஸ்கே வந்து பிடிக்காதுன்னு இல்லை, சிஎஸ்கே பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் சிஎஸ்கே ஃபேனாக தான் இருந்தேன். அதுவும் சென்னையில் இருந்துட்டு சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நாள் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து மும்பைக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஈஸியா வின் ஆகிறதுக்கு சான்சஸ். ஈஸியாக மும்பை ஜெயிச்சிருவாங்கன்றீங்களா? இல்ல சிஎஸ்கே தான் வின். என்னோட கருத்து வந்து சிஎஸ்கே தான், நாட் அதர் டீம். யார் மேட்ச்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க நினைக்கிறேன்? ஸ்கோர் பண்ணாங்க அகைன் சிஎஸ்கே டீம். நான் இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்காக யார் பிளேயர்ஸ் விளாட்றாங்கன்னு இப்போ தெரியல. பட் அஃப்கோர்ஸ் தோனி கேப்டன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே தான் 6வது ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோம் கண்டிஷன்ஸு. அதை தவிர மும்பைக்கு வந்துட்டு பும்ராவும் இல்லை, ஹர்திக் பாண்டியாவும் இல்லை, ஸ்கை தான் லீட் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க. சிஎஸ்கே எப்போ தோனி இருக்காரோ, தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே தான் வின் ஆகும். அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், அவருடைய லீடர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வரப்போகிற நாட்கள்லையும் அவர் தான் நம்ம சிஎஸ்கே டீம்ல தான் இருப்பாரு. இவங்க மேட்ச் வந்தாலே நெக் டு நெக் தான் போகும். கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஓவர் கிட்ட இழுத்து கொண்டு வந்து எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அந்த மாதிரி தான் போகும். இப்போ 6வது முறையா மும்பை கப்பை ஜெயிக்குமா இல்லை சிஎஸ்கே கப்பை ஜெயிக்குமாண்ணா? 100% சிஎஸ்கே. ஓகே. கண்டிஷன்ஸ்க்கும் அவங்க தான் பெட்டர் டீம் வச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. ஐ திங்க் சிஎஸ்கே டெஃபினட்டாக பேப்பரில் ஹேவ் த பெட்டர் எட்ஜ். அதனால நீங்கள் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை தோனி போனாலும் சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே நல்லா இருக்கும். தோனி போக மாட்டார். சிஎஸ்கேல தான் அவர் லைஃப் டைம். சிஎஸ்கே அவருடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும், அஃபிஷியல் லைஃப் ஆகட்டும், அவர் சிஎஸ்கேக்கு ஐபிஎல்ல தான் அவருக்கு நல்ல ஃபேம் வந்தது.
அதனால பப்ளிக் சப்போர்ட் வந்தது. அவர் பாப்புலாரிட்டியும் தோனிக்காக தான் வந்தது. அதனால சில மூவிஸும் பண்ணியிருக்காங்க. அவரை ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தோனி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தோனி தான் ஃபைனல் டில் சிஎஸ்கே இருந்தா தோனினா சிஎஸ்கே. இந்த வாட்டி மும்பை நல்ல டீம் தான் அஃப்கோர்ஸ், பட் இருந்தாலும் நம்மளுக்கு சிஎஸ்கே தோனி இருக்கார்ல, ப்ளஸ் வந்து ஐ திங்க் அஸ்வினும் இந்த வாட்டி வருவார். ஸோ போலிங்லேயும் நம்ம பெரிய அட்டாக் இருக்கும். ஸோ போலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது கண்டிப்பாக டஃப் கொடுப்போம். ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே தான் வரும். சிச்சுவேஷன் நல்லா இருக்கு. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு சிஎஸ்கேக்காகவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால சிஎஸ்கே தான் வின் ஆகும். எங்களுக்கும் அது சிஎஸ்கே வின் ஆகணும் தான் எங்களுடைய கருத்து. ஓவராலாக எல்லா டீமுடைய கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது சிஎஸ்கே தான் ரொம்ப ஃபார்மிங்கில் இருக்கு. அதனால சிஎஸ்கே தான் வின் ஆகும்னு எங்களுக்கு. நீங்கள் சிஎஸ்கேவை சப்போர்ட் பண்ண ஒரு மெயின் ரீசன் என்ன? அப்போ சிஎஸ்கே அடிக்க வாய்ப்பு இல்லை. சிஎஸ்கேல மும்பை 6வது வாட்டியாக கப் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, சிஎஸ்கே வாய்ப்பு இல்லை. மும்பை கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் கேகேஆர் வேற எஸ்ஆர்ஹெச் அவங்க நல்ல ஃபார்மில் இருக்கு. லாஸ்ட் அவருடைய எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் மேட்சையும் அவரு வின் பண்ணி கொடுப்பாருன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நாங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஏன்னா தோனி வந்து இன்னும் இருந்துட்டு இருக்காம அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டுட்டு போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா, ஒரு டீம் கேப்டனா அடுத்தவங்க வர்றவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் வந்து சிஎஸ்கே வந்து எதனால் பார்க்குறாங்கன்னா தோனிக்காக தான் பார்க்குறாங்க. இப்போ தோனி இல்லைன்னா அடுத்து யார் அந்த ஒரு கேள்விக்குரிய ஃபீல் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வருஷம் மும்பைக்கு சப்போர்ட் பண்ண மெயின் ரீசன் வந்து அதனால தான். நீங்கள் ஏன் சிஎஸ்கேக்கு சென்னையில் இருந்துட்டு ஏன் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க? சென்னையில் இருந்துட்டு சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு இல்லைல்ல. சிஎஸ்கே நல்ல டீம் தான். இன்ஜூரி வந்து ரோஹித் சர்மா வந்து நேஷனல் டீம்ல நல்லா ஆடுறாரு. ஆனா இந்த ஐபிஎல் மேட்ச்ல வந்து வரும்போது அவருடைய கேப்டன்சி கம்மியா இருக்கிறதுனால தான் ரோஹித் சர்மா பதிலா ஹார்திக் பாண்டியா கொடுத்தாங்க. அதனால இப்போ வந்து ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி ஆனதுனால சூரியகுமார் புதுசா கொடுத்துருக்காங்க. புதுசா வந்து அவர் வந்து ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கஷ்டம் இருக்கு. அந்த இது வந்து T20 மேட்ச் இருக்கிறதுனால வெரி ஷார்ட் பீரியட்ல வந்து அவன் வின் பண்ணோம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம். தோனி இஸ் அ வெரி குட் லீடர். இந்த சைடில் நல்ல ஃபார்மிங்கில் இருக்காங்க, அந்த சைடில் ஃபார்மிங் இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. சூரியகுமார் அந்த பக்கம் நான் டீமை நான் இது விமர்சனம் பண்ணல. ஆனால் சென்னை டீமில் வந்து ரொம்ப ஃபார்மிங்கில் இருக்காங்க. வின் ஆகிறதுக்கு கேரண்டி. அவர் ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர், அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் ஃபேக்டர். அதனால சென்னை டீம் தான் இந்த வாட்டி வின் ஆகும். அதோட ரவீந்திரா கிட்ட ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்கலாமா? அவர் போன வருஷம் 50 கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிச்சாரு. லெட்ஸ் சி, அவருக்கு டைம் கொடுக்கலாம். அவர் சின்ன பையன் தான். அவர் ஹேஸ் அ லாட் ஆஃப் டைம். அவர் ஃபியூச்சருக்கு நம்பி தான் எடுத்திருக்கோம் டெஃபினட்டாக. ஸோ ரவீந்திராவுக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் நான் டிஸ்கரேஜே பண்ண மாட்டேன். இஸ் வெரி வெரி டேலண்டட். இல்லை, தோனி வந்து இந்தியா லெவல்லையும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. மேட்ச் அவருடைய கான்ட்ரிபியூஷனால தான் இந்த இந்தியாவுடைய கிரிக்கெட் இதுவே நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த லெவலில் இல்லை. இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பராக இருந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருந்து ஒரு நல்ல ரன் ரேட்டை கொடுத்தாரு. வின்னிங் ஷாட்ஸ் எல்லாம் அடித்து அது பெருமை கொண்டு வந்திருக்காரு இந்தியாவுக்கு. இதே போல் சென்னை டீம்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு, வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக கேப்டன்ன்றது முக்கியம் இல்லை, அவர் இருந்தாவே வின் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தோனி அவரோட கேப்டன்ஷிப், அவரோட ஸ்ட்ராட்டஜிக் வியூ எப்படி கொண்டு போறதுன்னு வின்னிங் மூமெண்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்னை மும்பையில் ஆண்டாலே ஹையஸ்ட் ஸ்கோர் போயிடும். ஒன்று சென்னை அடிப்பாங்க, மும்பை சேஸ் பண்ணுவாங்க, இல்லை இவங்க அடிப்பாங்க சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் போகுமா? இல்லை, இந்த மேட்ச் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நெக் டு நெக்காக தான் போகுது. ஏன்னா வந்து 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் நம்ம சிஎஸ்கே, 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ். மேட்ச்சில் சிஎஸ்கே வின் ஆயிரும்ன்றீங்களா? கண்டிப்பாா கப்பு யாருன்னு அடிப்பான்னு கண்டிப்பாக சிஎஸ்கே தான். இந்த வாட்டியும் சிஎஸ்கே தான் வின் ஆகணும். வி ஆர் 100% சப்போர்ட் டு சிஎஸ்கே டீம். பிளேயர் டு வாட்ச் அவுட்டா யார் இருப்பான்? பிளேயர் டு வாட்ச் அவுட் ஐ திங்க் சத்யரானா will be the player to watch out. அவர் இடத்துல எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் நாளைக்கு கேம் ஆயிடுச்சு. இப்போ எம்ஐ டீம்லேயும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லிடல. அவங்க இதில் சில இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்குது. சிஎஸ்கே டீமில் நல்ல ஃபார்மிங்கில் இருக்குது, லீடர்ஷிப் நல்லா இருக்குது, டீமுடைய பப்ளிக் சப்போர்ட் நல்லா இருக்குது. அதனால ஒரு கேதரேஷன்னால கண்டிப்பாக சிஎஸ்கே வின் ஆகும்னு கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியாவும் இல்லை, சூரியகுமார் யாதவ் தான். சூரியகுமார் யாதவ் நல்ல பேட்ஸ்மேன், நல்லா அடிப்பார், கேப்டன்ஷிப் நல்லா பண்ணுவார். அதனால எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியா கப் ஜெயிக்க காரணமே வந்து ரோஹித் சர்மா தான். அவர் அடித்த அந்த ரன்ஸ்னால தான். ஸோ அதே மாதிரி நம்ம சிஎஸ்கேக்கு எதிர்த்தாப்புல அவர் ரன் அடிப்பார்னு நினைக்கிறீங்களா?
ரோஹித் சர்மா T20ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாட்டிருக்கு. ஒன் டே ஓகே, டெஸ்ட் கூட ஓகே. T20ல சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு 50 அடிக்கிறா தவிர மற்றபடி டக்கு டக்குன்னு அவுட் ஆகிறது. ஆனால் தோனி அடுத்தது வந்து அஸ்வின் கேன் லீட் த டீம். எம்ஐயும் ரொம்ப பவர்ஃபுல்லான டீமு, சிஎஸ்கேவும் ரொம்ப பவர்ஃபுல்லான டீமு. இருந்தாலும் எம்ஐ ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா 2 டீமுமே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்கு. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, வேற பும்ரா அவங்களாம் இருக்காங்க, கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. ஆனால் ಆರ್.ಸಿ.ಬಿ ಆಲ್ಸೋ ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணின்னு இருக்கிறாங்க. நம்தே கப்பு ஈசலா நம்தே கப்புன்னு சொல்றாங்க. அவங்க ஃபார்மிங்ல இருக்கிறது. விராட் கோலி இஸ் அ வெரி குட் பிளேயர், குட் ஹியூமன் பீயிங். நல்லா பண்றாரு. ஆனா இன்னும் நல்லா பண்ணணும். அவருக்கு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி என்னோட ஃபீலிங். சிஎஸ்கே இருக்கிற ஃபேன்ஸ் அரௌண்ட் எந்த ஸ்டேடியம்னா போட்டோம். சிஎஸ்கே வந்து மும்பைல போட்டோம், பெங்களூர், மும்பை, அகமதாபாத், கொல்கத்தா, எங்கே போனாலும் சிஎஸ்கேக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால அந்த ஃபேன்ஸ் ஒன்று, பப்ளிக் சப்போர்ட்டு, மோட்டிவேஷனு, குட் லீடர் இன் சிஎஸ்கே டீம். அதனால சிஎஸ்கே தான் ரொம்ப ஃபார்மிங்கில் வரும். அவங்க தான் வின் ஆகும்.